சாதக முத்திரை, சாத்திய முத்திரை, போதக முத்திரை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பெருவிரல் அப்படிதானே, இது ஆள்காட்டி விரல். இந்த பெருவிரல் எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா தட்சிணாமூர்த்தியோட இதை தயவு செய்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாதக முத்திரை, சாத்திய முத்திரை, போதக முத்திரை. இந்த பெருவிரல் எதை குறிக்கும்னா கடவுளை குறிக்கும். ஆள்காட்டி விரல் மனிதனை குறிக்கும். இந்த 3 விரல்களும் மனிதனுடைய ஆணவம், கண்மம், மாயையை குறிக்கும். எவன் ஒருவன் கடவுளோட அருகில், கடவுளின் இறைவனது அடியை நோக்கி நாம் வணங்கினால் ஆணவம், கண்மம், மாயையிலிருந்து விடுபடலாம். நேரமாக ஆக 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 இறைவனோடு ஒன்று விடுவோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தட்சிணாமூர்த்தியோட சிம்பலே இதுதான். சாதக முத்திரை, சாத்திய முத்திரை, போதக முத்திரை. இது எத்தனை பேருக்கு தெரியுது? அது ஈஸியா அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லி கொடுத்து வளர்க்கிறோம். ஆணவம், கண்மம், மாயிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதை உலகிற்கு உணர்த்துகிறாருங்க. எத்தனை படிகள் இருக்கு சபரிமலையில? 18. அந்த 18 படிகள் எந்த நிலையை குறிக்கிறது? முதல் 5 படிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிறது 5 புலன்களை குறிக்கிறது. 6 முதல் 13 வரையான படிகள் மனிதனின் பலவித ஆசைகளை குறிக்கிறது. 14, 15, 16 என்ன குறிக்கிறது? ஆணவம், கண்மம், மாயையை குறிக்கிறது. 17 அறியா நிலையை குறிக்கிறது. 18 அறிவு நிலையை குறிக்கிறது. இதுதான் 18 படி மிகப்பெரிய ஒரு விளக்கம் அப்படின்ட்டு சொன்னா எத்தனை பேருக்கு இது தெரியுது?